ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, டெவலப்பர் இன்வென்ஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ப்ரோ வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட சேனல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஹேக் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பிரச்சனை, என்ன தவறுகள்னால இது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கட்டாயமாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நான் அவங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன், உங்களோட சேனல் வந்து ஹேக் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏதாவது எவிடன்ஸ், எந்த ப்ரூஃப் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஸோ ஒரே ஒரு மெயில், அதோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க சேனல் வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக அவங்க வந்து யூடியூப் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மெயில் தான் நம்ம வந்து இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சேனலோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்க போடக்கூடிய கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். என்ன மாதிரி யாரும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஷிஜி டெக் தமிழுக்கு வந்து இந்த ஆடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஹலோ சிஸ்டர், நான் உங்கள் சேனலை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேனலை வந்து ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பை கான்டாக்ட் பண்ணி என்னோடய சேனல் வந்து எனக்கு திரும்ப கிடச்சிச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன், இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு போட்டு காமிச்சிங்க அப்படின்னா நம்ம யூடியூப்பில் க்ரியேட்டர்ஸுக்கு வந்து நிறையவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே இந்த தப்பு வந்து காமனாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை உங்கள் சேனல் மூலிமா சொன்னீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அன்னெசரியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனல் ஹேக் ஆகுறது எல்லாமே வந்துட்டு தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோடய சேனல் நேம் வந்து டெவலப்பர் இன்வென்ஷன். எனக்கு வந்து 45,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலே வந்து இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ஒன்று வந்துச்சு. ஸோ நான் வந்து ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னு சொன்னோடனே அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கை கிளிக் பண்ணேன். அவ்வளோதான், அது மட்டும்தான் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே வந்து அது ஒரு ஸ்பேம் வெப்சைட் மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஸ்பேம் வெப்சைட் மாதிரி தெரிஞ்ச உடனே வந்து நான் அதை விட்டுட்டேன். எனக்கு இருந்தாலுமே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால் வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து என்னோடய சிஸ்டமே வந்து நான் ஆன் பண்ணலை, எந்த வீடியோவும் போடலை. பட் ஒரு 3 நாளைக்கு அப்புறம் அங்கேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு நோட்டிஃபிகேஷன். என்னோடய யூடியூப்போட பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ரெக்கவரி அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெக்கவரி இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, உங்களோட இமெயில் ஐடியை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, உங்களோட மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. உடனே என்னோடய யூடியூப் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற ஒருத்தருக்கு போயிடுச்சு. என்னோடய யூடியூப்போட பாஸ்வேர்டு, ரெக்கவரி எல்லாத்தையுமே அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இமெயில் ஐடி வந்து என்னோடதே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருச்சு. நான் இமீடியட்டாக வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் மூலிமா வந்து யூடியூப்பை வந்து காண்டாக்ட் பண்ணேன். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் எப்படி காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட்டர்ஸ், ஏன்னா கூகுளை காண்டாக்ட் பண்ணுறது, யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. பட் வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இமீடியட்டாக வந்து அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ட்விட்டரில் யூடியூப்பு, கூகுள் 2 பேர்த்தையுமே நம்ம காண்டாக்ட் பண்ணணும். யூடியூப்பை காண்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து இமீடியட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பேன் பண்ணிடுவாங்க. அந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் அதை லிங்க் பண்ண எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதுக்கப்புறம் யூடியூப்பையும் கூகுளையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். கூகுளையுமே காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டையும் இதை வந்து தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் போகும். அங்கேருந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 or 4 டேஸுக்கு அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க்கை வந்து அவங்க அனுப்புவாங்க. இப்போது என்ன நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுருப்போம். பார்த்தீங்களா, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து க்ரோம் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுருப்போம். அந்த இமெயில் ஐடியை லாகின் பண்ண இதில் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருப்போம். அதாவது நம்ம எல்லா க்ரெடென்ஷியலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் அக்கௌண்ட்டில் நம்ம மேக்ஸிமம் வந்து இந்த யூடியூப்பை நம்ம யூஸ் பண்ணுற அந்த இமெயிலை லாகின் பண்ணி வச்சுருப்போம். அதை லாக் ஆஃபே வந்து பண்ண மாட்டோம். லாகின் பண்ணி வச்சுட்டு எப்பயாச்சும் வேணும்னா யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிடணும். பட் அந்த தப்பை மட்டும் வந்து பண்ணாதீங்க. ஒவ்வொரு தடவையுமே வந்து லாக் ஆஃப் வந்து பண்ணுங்கள். திரும்ப நீங்கள் உட்கார்றப்போ லாகின் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபால்ட்டாக வந்து சேவ் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ரிமெம்பர் கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த ரிமெம்பர் வந்து யாருமே தயவு செய்து கொடுக்காதீங்க. ஏன்னா ஒரு இமெயில் ஐடியை ஹேக் பண்ணிட்டான் அப்படின்னா நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட்டில் வந்து ரிமெம்பர் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்தோட க்ரெடென்ஷியலும் அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்கள் உங்களுக்கே தெரியாது எவ்வளோ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உட்காந்து அதை ஃபுல்லாக நான் ஒரு 500 வெப்சைட்டுக்கு மேலே எல்லாமே வந்து ரிமெம்பர் கொடுத்துருந்தேன், என்னோடய பேங்க்கு எல்லா டீட்டெயில்ஸும். ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொன்றா நான் கிளிக் பண்ணி மாற்றினேன்.
இன்னொன்று என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னா, லாக் ஆஃப் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவை லாகின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். பட் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஹேக்கர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களோட சிஸ்டம் உங்களோட ஐபி அட்ரஸ்லேருந்தே லாகின் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து இந்த 3 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுவுமே வந்து உங்களுக்கு கேட்காது. ஸோ அதுதான் வந்து காரணம். பட் நீங்கள் இதுவே வந்து லாக் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் இன்னொரு தடவை லாகின் பண்ணும்போது ஒன்று கேட்கும், டோன்ட் ட்ரஸ்ட் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து லாகின் பண்ணியே வச்சுருக்கனால தான் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேலிடே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தாலும் உங்கள் சிஸ்டத்தை வந்து டோன்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரையுமே லாகின் பண்ணுங்கள். ஏன்னா ஹேக்கர் நம்மளை விட வந்து 100 மடங்கு அட்வான்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன், அந்த நோட்டிஃபிகேஷன், எஸ்எம்எஸ் எல்லாம் வந்து வரவே வராது. நீங்கள் ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் அக்சஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேக் பண்ண அந்த நபர் வந்து டெய்லி வந்து ஒரு சேனலை வந்து ஹேக் பண்ணி லைவ் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியலை. நீங்கள் நம்ம சைட்லேருந்து ரொம்ப சேஃபாக இருந்துக்கோங்க.